எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயர் போற்றி இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அநாதம் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த அவர்களது குடும்பத்தார் சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தபு தாபீன்கள் சங்கிற்குரிய இமாம்கள் இறைநேசன் செல்வர்கள் இறை அருள் பெற்ற நல்லடியார்கள் இங்கே குழும்பிருக்கிற பெரியவர்கள் சகோதரர்கள் வருகிதர இருக்கின்ற தாய்மார்கள் வந்திருக்கிற தாய்மார்கள் யாவரின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் முறையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருள் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவிற்கு பின்னாலே ஜும்மா உரை நிகழ்த்த வருகிற வெளியூரிலிருந்து வருகிற அறிஞர்களை கொண்டு ஈமானிய அமர்வு நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார். இந்த ஜும்மாவை அறிவிச்சாங்க, ஜும்மாவை செஞ்சு அறிவிச்சு ஜும்மாவில் எவ்வளவு ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா வெளியும் மக்கள் இருந்தாங்க, அங்கேயும் மக்கள் இருந்தாங்க, இங்கேயும் ஃபுல்லா இருந்தாங்க. நம்ம சொன்னதையும் கேட்கவும் செஞ்சாங்க. பயானுக்கு வர்றதை விடுங்க, அசருக்கு வரல. அசர் வந்தாங்களா? அசருக்கு வரல. நான் பயானை எச்சரிக்கை செய்வதை போன்றே அசரையும் விட்டாங்க. முடிஞ்ச விஷயம் என்ன சொன்னோம்? அசருக்கு பயான்ல வார வாரம் வருகிறவர்களும் வருடத்திற்கு இருமுறை வருகிறவர்களும் நோன்பில் வருகிறவர்களும் தனித்தனியா இருக்காங்க. வார வரவங்களுக்கு பேர் என்னது? வார முசல்லி. என்ன முசல்லி? வார முசல்லி. வார வாரம் வருவார். நான் இருக்குன்னு ஆஜராகிட்டு போயிடுவார். அது மலக்கள்கிட்ட கூட ஆஜராவதில்லை. மலக்கள் நிற்கும் உட்காந்துருவாங்க, கடைசி இடத்துல வருவாங்க. அப்படி பிந்தி முந்தி செல்வார். எப்படி? பிந்தி முந்தி செல்வார். அசல் வரணும்ல, வரல. வரலன்னா என்ன ஆயிடுச்சு நம்ம நினைக்கணும்? மார்க்கு சொல்ற நிகழ்வு தான். தொழில் இல்லாதவங்க யாருங்க? மாதவிடாய் பெண்கள். இவருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஆண்களுக்கு மாதவிடாய் வருமா? இல்லை, மாதவிடாய். அப்ப யாருக்கு தொழில் கடமை இல்லை? மஜ்னூன் பைத்தியத்துக்கு கடமை. யாருக்கு கடமை இல்லை? பைத்தியக்காரர்களுக்கு கடமை. யாரெல்லாம் தொழுகையை வேண்டுமென்றே விடுகிறார்களோ, மண் தரக்க சலாத்தன் முத்த அம்மீதான் பத்திருக்க வேணும்னே தொழுகை விடு. ஜும்மால கேட்ட பயான் சொற்கம் நரகம் எச்சரிக்கை அதெல்லாம் உடம்பா. எத்தனை இருக்காத்த எத்தனை அஜன் சொல்லியிருப்பேன் நரகம் நரகம். அதை கேட்டவெல்லாம் திருப்பி தொழுகை காமிட்டான். இல்லை, 10ஓட 11 அத்தோட நான் ஒன்று அப்படி இருந்து போறேன். தொழிலுக்கு வரல என்பதற்காக வேண்டி ஜமாத்துல என்னை மரியாதை இறந்துக்கல, என் பள்ளியாசல் என் மகன்ல அவளை அடக்க மாட்டாங்களா? எங்க அஜருக்கு முதல்ல வருவாரு, எங்க மோயினார் முதல்ல வருவாரு, பக்கத்தில் நிற்பாரு, ஆசிரியர் வருவாரு, துவாவை வருவாரு, தூக்கிட்டு வருவாரு, களிமா சொல்லுவாங்க. எனக்கு களிமா தெரியுதா? தெரியாது. தெரியாது. இறந்தவர் களிமா தெரியுமா? தூக்கிட்டு போவாங்க. களிமா சாகாதா, இன்னொன்று சாகாதா அப்படின்னு தூக்கிட்டு போவாங்க. தூக்கி கட்டி அஜர் சொல்வாரு, மோயினார் அறிவிச்சுவார், அஸ்ஸலாத்துல் ஜனாஸா. எப்படிங்க? அஸ்ஸலாத்துல் ஜனாஸா பரலுக்கு பாயா. ஜனாஸா பரலுக்கு பாய்ட்டு ஓடிய ஓடைய ஓடைய வெளிச்சம் வேகம் ஒழிச்சுருவாங்க. தொழுவாங்க, இப்படி அடைத்துருவாங்க. எங்களோட எடுப்பாங்க 5 செஞ்சு அல்காட்சி கணக்குனாங்களே. காலமெல்லாம் பள்ளிவாசலே தெரிஞ்சு கிடந்தாரு. அவரை அடக்கிட்டு இணைவு நடக்க போறாங்க. நான் தொழுகிறேன்னு வேகத்தை அடக்குவாங்களா? அங்கேதான் அடக்குவாங்க. அவருக்கு தொழு வச்சு இமாம எனக்கு தொழு வைப்பாரு.
அவருக்கு அடிக்கல மொழியாது, எனக்கு அடிக்கழிவு கவனம் போடுவாரு, எல்லாத்தையும் நடக்குது. தொழுகை இல்லை என்பதற்காக எனக்கு எது நாடு நடக்கிறதே கிடையாது இருக்கா. ஆனா 2 இமாம்கள் எல்லா பள்ளியாசலும் இந்திய தௌஹீதுடைய ஆரம்பத்தில் எழுதி கொண்டாங்க. இது 4 மதுஹபுகளுக்கு உட்பட்ட பள்ளி வாசல். எப்படி எழுதி கொண்டிருப்பாங்க? வெளியே போனா நான் சிறுவனா ஓதுகிற காலத்துல ஹோட்டல்கள் எழுதியிருப்போம், பெரும் வியாதிஸ்தர்கள் உள்ளே வராதுன்னு எழுதியிருப்பாங்க. நான் சின்ன பிள்ளை கண்டு ஓதுற காலத்துல ஹோட்டல்கள் வெளியே பெரிய வியாதிஸ்தர்கள் உள்ளே நுழையாதீர்கள் எழுதியிருப்போம். அதனால பள்ளியாசலுக்கு எழுதி கொடுப்பாங்க. இது 4 மதுஹபுகளுக்கு உட்பட்ட பள்ளிவாசல். தொப்பி வைக்காதோ, தாடி வைக்காத, தொப்பின்னு சொல்ல தாடின்னு சொன்னாங்க. தொப்பி வைக்காதோ, நெஞ்சில் கை கட்டுவோ, சாமி மாமுக்கிறார் நெஞ்சிலிருந்து கை கட்டணும். அப்ப நீ எழுதிக்கிறது உனக்கே எதிர்க்கிறது. நெஞ்சில் கை கட்டுவோர், சத்தமிட்டு ஆரம்பி சொல்லுவோர், சாமி மாமுக்கிறார் சத்தமிட்டு ஆரம்பிச்சுவோம். இந்த பள்ளிவாசல் தொழுகைக்கு வரக்கூடாது. இப்படியா இந்த பள்ளிவாசல் தொழுகைக்கு வரக்கூடாது அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. அதை மீறித்தான் இத்தனை தௌஹீத் மர்க்கஸ்கள், இத்தனை தௌஹீத் மக்கள். அல்லாஹ் அல்லாஹ் மிகக்கூடியவன், கருணையான நாள். அவன் மார்க்கத்தை அவன் வளர்ப்பான். நம்ம கையில உங்க கையில எல்லாம் கிடையாது. என் கையில உங்க கையில இருக்கா? யாரையும் கிடையாது. ரப்புலாலும் கையில. கடவுளே இல்லை என்று சொல்வதற்கு காரணமாக இந்த உலகத்தில் ஒருத்தர் பிரச்சாரம் பண்ண பெரியாருடைய தாசனாக இருந்த பெரியார் தாசனை அல்லாஹ் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தா குர்ஆன் மூலியமா. ஏன் மூலியமா உங்க மூலியம்லாம் கிடையாது. அவர் நம்ம போய் பார்த்து சொன்னோமா, பாய் இப்ப பெரியார் தாசன் அவர்கள் இஸ்லாத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னோமா? சொன்னதே இல்லை. ஒரே ஒரு வாசகம் ரயில்வே ஸ்டேஷன்ல வெளியே, இந்த குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டாமா? உங்கள் இதயம் கூட்டா போடப்பட்டிருக்கிறது. இதாங்க அது கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவருடைய தாசன் பைத்தியம் அர்த்தம். பெரியாருடைய பைத்தியம், பெரியார் மீது கொண்ட பைத்தியக்காரன். அவரவே கலிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துருச்சு. எத்தனை வசனத்தை ஜும்மாவில் இமாம்கள் சொல்றாங்க. ஜும்மாவில் ஒரு வசனம் கூட இவங்களுக்கு உளுத்தாரா? கொடுத்துல பயம். அவர் உடனே பார்த்தாரு, என்னது ஆய்வு செய்ய வேண்டாமா? கூட்டா போட்டுருக்கு, கூட்டையும் வேண்டாம், வாயா ஒரு குர்ஆன் வேண்டாம் வாங்கினாரு. ஒரு பெயிண்டிங் கடையில் ஒட்டி பிரச்சனை ஒட்டி கொடுத்து, முன்னாடி ஒரு பேர் ஒயிட் பேப்பர், பின்னாடி ஒரு பேர் ஒயிட் பேப்பர். ஏன்னா அவரு குர்ஆன்ல தப்புகள் பிடிச்சி எழுதணுமா? படிச்சு தப்ப பூரா எழுதி வச்சுட்டு இங்கே ஒரு பேர் அங்கே ஒரு பேர் பேப்பரை ரெடி பண்ணி பெயிண்டிங் பண்ண சொல்லிட்டேன். பெயிண்டிங் பண்ணிட்டு பேனாவை திறந்து அவர் நாவல குர்ஆனை படிக்க, பேனா திறந்துருக்கு, அவர் தான் வாசிக்க. எழுதன்னு நினைக்கிறதுக்கு முன்ன அதுக்குள்ள முன்னாடி பின்னாடி பேப்பர் வச்சிருக்கு, ஒயிட் பேப்பர். எழுதுறதுக்கு பேனாவுக்கு வாய் வரல, பேனாவுக்கு வேலை இல்லை, அவர் நாவுக்கு வேலை வந்துச்சு. கழிவா சொல்லிட்டேன். யார் நாவுக்கு வேலை வந்துச்சு? அவர் நாவுக்கு வேலை வந்தது. கழிவா சொன்னார். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணும்னே உடனே காத்து. இமாம்கள் என்ன சொன்னாங்க? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, 2 பேருமே 2 கருத்து சொன்னாங்க. தொழுகாதவன் தொழுகிறவன் அடக்கிற மையவாடின்னு அடக்காத. என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு இடுகால வேற காட்ட வேண்டிய அடக்கு. குருசாமி, மாடசாமி, உப்புசாமி, அவன் சிலர், அவங்கள சிலர் எரிப்பார்கள், சிலர் புதைப்பார்கள். இடுகாடு சுடுகாடு. ஏன்னா இவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லையா? அதைத்தான் எழுதி கொண்டிருக்கணும். பள்ளியாசல 4 மதுஹபுக்கு உட்பட்டவர்களை தவிரனா 4 இமாம்களில் 2 இமாம்கள் தமிழகத்தில் பின்பற்றப்படுகிறார்கள். அந்த 2 இமாம்களுடைய கருத்து, உங்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அடக்க மாட்டோம். எழுதி கொடு. எங்க மகளாவில் இருந்தா பல்லு துறைக்கு வரணும், இல்லையா உனக்கு மையவாடியில் இடம் கிடையாது. கோயம்புத்தூர் எழுதி கொண்டாங்கல்ல, ஒரு கார் புள்ளி வந்துச்சு. உடனே முஸ்லீம்கள் நம்மளை
இஸ்லாத்தை அழிப்பதற்கு நம்ம பக்கத்திலே இருந்து எல்லாரையும் செய்யலாம். எல்லா பேரும் எப்படி பார்த்தீங்களா, அநேக விபரீதங்கள் ஏற்படுகிற போது நம்மளே போய் உதவி செய்வோம். அவனே நமக்கு எதிராக இருந்து நிற்கான். சுனாமி வந்தால் நம்மதான், வெள்ளம் வந்தால் நம்மதான், புயல் அடிச்சா நம்மதான், கொரோனா வந்தால் நம்மதான், எல்லாமே நம்மதான். டக்குனு உடனே தீப்பிடி சோத்தை கொடுக்குறது, அரிசியை கொடுக்குறது, பிஸ்கட் கொடுக்குறது, பால் கொடுக்குறது, கடலுக்கு கப்பல் போட்டுறது, எல்லாமே நம்மதான். ஆனா நிலைமை என்ன பார்த்தீங்கன்னா, துணிஞ்சு பொய்ய சொன்னா என் கார் மீது அவன் போத வந்தாலும் ஃபுட்டேஜ் இது கேமரா காமிக்குது. இவங்க கொஞ்சம் பிரேக் போனாட்ட நம்ம பாய் 2 பேரும் அன்னைக்கு சனாசம் ஆகிருப்பாங்க. காரணம் அழகா தெரியுது. இப்படி ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மடச்சாமியாருக்கு சொன்னாங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி முதல்ல வெளியே போக சொன்னான்னு சொன்னாங்களா? யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லியிருக்கணும்? கேமரா காமிச்சு கேமரா முஸ்லிமா, போலீஸ் முஸ்லிமா? கேமரா காமிக்கல. கொஞ்சம் அவன் பிரேக் கூட வந்திருந்தான்னா அவங்க 2 பேரும் பணால் ஆகிருப்பேன். காரே ஒன்றுக்குள்ளாம இருக்கும். ஓய்ந்து லாரி அவன் கொசு துணிஞ்சு போய் சொன்னான். இல்லையா? துணிஞ்சு போய் சொன்ன. ஏன்? முஸ்லிம்களுக்கு இந்த அரசு சலுகை தருகிறது. முஸ்லிம்களுக்கு தான் எல்லாம் தருகிறது. என்ன தருது முஸ்லிம்களுக்கு? எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருச்சு? இந்த இருக்கிறதை கொடுக்கறதுக்கு அவன் சண்டை போட்டு உட்காந்துருக்கான். வக்ஃபை பிடிக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை கபலீஸ்வரம் பண்ணுவதற்காக போடப்பட்ட திட்டம் தான் முஸ்லிம்கள் மீதே அவங்களுக்கு கொடுத்தது. அல்லாஹ் சொல்றார், யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். காஃபிர்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக அல்லாஹ்வுடைய ஒளியை ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். காஃபிர்கள் என்னதான் நினைத்தாலும் அல்லாஹ் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி வைத்திருவார். ஏன்னா கடவுளை இல்லைன்னு சொல்றவங்க, கடவுள் அல்லாஹ் காமிச்சாரா? பிரியாதாசன் இஸ்லாத்துக்கு வந்தாரா? பாபர் மசூதியுடைய கோபுரத்தில் நின்று உழைத்தவர் மீண்டும் களிமா சொல்லி இஸ்லாத்திற்கு நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை திறந்து கட்டுவதற்கு துணை புரிந்தாரா? அதான் ரப்பல் ஆலமீன். அங்கேங்களா கருணையாளர். விஷயத்துக்கு என்னன்னா, அப்ப இவ்வளவு சும்மாவில இவ்வளவு சொன்னதற்கு பின்பும் கூட ஒரே ஒரு வார்த்தை தான். மதியான அசல் ஒரு சகோதரர் பார்த்துட்டு போனார், நீ அந்த யாயத்துனா இருந்தீங்களா அப்படிங்கிற ஆலயத்தை மறந்தியா? உண்மையில அடைந்த ஆத்மாவே எங்கடா நிம்மதி தொழுகை இல்லாட்ட என்று சொன்னீங்க. நெஞ்சில ஒரு குத்து குத்துற மாதிரி இருந்துச்சு. தொழுகை இல்லாதவன், வட்டி வாங்கியவன், தண்ணி அடித்தவன், விபச்சாரம் செய்தவன், பள்ளிவாசல் பக்கம் மழைக்கு ஒதுக்காதவன் கொண்டு போதினார் சொல்றாரு, நிம்மதி அடைந்த ஆத்மா எங்க? நிம்மதியா? நிம்மதியெல்லாம் கிடையாது. அவர் 100 வாங்கி சனாசாவா பள்ளியாசத்துக்கு போகும்போது சொல்வாரு, என்னை கொண்டு பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு பாருங்க. காது கேட்காது நமக்கு. அவனுக்கு பாம்பு சொல்லும்போது காது கேட்டா கேட்டு கேட்காத சூழலா இருக்கான். இப்ப இவனுக்கு அவன் கத்துறா, உயிருள்ளவர்களுக்கு கேட்கணும். அவன் உயிரோடு இருந்தா கேட்கல. இப்ப அவனுக்கு உயிர் இருந்தா நமக்கு உயிர் இருக்கு, நமக்கு கேட்க. இதை சொல்ல வந்தா, அவ்வளவு சொன்னதற்கு பின்பும் கூட யார் தொழுகை இன்னும் பொழுதுபோக்காக இருக்கிறார்களோ அவர்களை இமாம்கள் சொன்னது மாதிரி விஷயம், தொழுகையாளிகளை அடக்கின்ற மையவாளிகள் அடக்கக்கூடாது. அவர்களுக்கு தனியா ஒரு ரெடி பண்ணணும். 2 மையவாடி வேணும். இங்க எல்லாம் தொழுகிறவங்களை அடக்குவோம், இங்க தொழுகாதவங்களா. கேவலம் தானே? ஃபெயிலான மாணவன் ரோட்டில் என்ன எப்படி இருக்கும்? அதான் பள்ளியாசல் போடல, இந்த மையத்திற்குரியவர் தொழுக மாட்டார், எனவே அவரை தொழுகாதவர்கள் அடக்கிற மையம் 2ஆம் நம்பர் மையவாடி. முதல் 2 1ஆம் நம்பர் மையவாடியில் அடக்கம் செய்யப்படும். அவங்க தொழுகையாளிகள். 2ஆம் நம்பர் மையவாடிகளில் போடணும் சாவல் அணியர்கள்.
அதுதான் இப்போ எல்லாம் அவங்களுக்கு நம்மளை காப்பாற்றி மகளிர் தொழில் வந்தாச்சு. அதுங்க எல்லாம் இஷா தொழிலை எதிர்பார்த்து சொல்ல செய்தியை கேட்டுட்டு இருக்கணுன்றக்காண்டி இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ல அதற்குண்டான நன்மைகளை நம்மளை சுற்றி எப்பவும் நான் சொல்கிறது தான், மலக்களுடைய ரெட்டைக்குள்ளே உட்காந்துருக்குறோம். மலக்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது ஐஎஸ்டி பள்ளிவாசலில் ஐயப்படி போய் பேசுனதை கேட்டுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. உன்னை புகழ்ந்தார்கள். மலக்கள்கிட்ட அல்லா கேட்பான், புகழ்ந்தார்கள். அவர்கள் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டார்கள். அல்லா கேட்கிறாங்க, என்னத்துக்கு இதை பார்த்துருக்காங்க, பார்க்கல, பார்த்தா இன்னொன்று புகழ்வாங்க. எதை ஆசைப்படுறாங்க? சொர்க்கத்தை ஆசைப்படுறாங்க. சொர்க்கத்தை பார்க்கல, பார்த்தா இன்னொன்று ஆசைப்படுவாங்க. அதுக்காண்டி முயற்சி பண்ணுவாங்க. எதை விட்டு பாதுகாப்பு தர்றாங்க? நரகத்தை விட்டு பாதுகாப்பு தர்றாங்க. நரகத்தை பார்த்து இல்லை, பார்க்கல, பார்த்துட்டு தான் இன்னொன்று பயப்படுவாங்க. அப்படியே அவங்களுக்கு வந்தவங்களுக்கு கூட பாவத்தை பண்ணிச்சாச்சு. இந்த வாய்ப்பு இங்கே உள்ளவங்களுக்கு அல்ல சொன்ன இந்த சபையில் யாரெல்லாம் அமர்ந்திருந்தார்களோ, அமர்ந்து செய்தியை கேட்டார்களோ, அல்லது செய்தியை கேட்க சும்மா உட்கார்ந்துருந்தா என்னதே சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. ஆத்மீய திமா உலகை உள்ள சொல்லுவாங்க. ஆளுக்கு இருந்தாரு, புத்தி கூட வெளியே இருந்துச்சு, ஓடிட்டே இருக்கு. அவன்கிட்ட போன போனாங்க செய்யுங்க இருக்கா அவன் போய் ஆள் அடைப்ப பாடிக்கு உடல் உள்ளம் வெளியே ஓடிட்டு இருக்கு. அப்படி இருந்த பத்தி அல்லாட்ட அந்த மலைக்கு சொல்லுவார், பயான உன்னை கேட்கணும், புகழணும், சப்க வேணும், நரக வேணும், சும்மா அவன் பாவத்தை மன்னிச்சிருச்சு. நல்லா சொல்றேன், அந்த அடியாருடைய பாவத்தை நான் மன்னிச்சதை கருணையா ரைட்டுங்களா. அந்த வாய்ப்பை பெறுகிற சந்தர்ப்பத்தை எல்லாம் நமக்கு வழங்கினார். இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பணிவு துணிவு. இல்லைங்க, பணிவு பணிவு கட்டாயம் வேணும், துணிவும் கட்டாயம். பணிவு அவசியம், துணிவும் அவசியம். பணிவுக்கும் நபிமார்களுடைய வரலாற்றில் அநேக சான்றுகள் இருக்கு, துணிவுக்கும் நபிமார்கள் வரலாற்றில் அநேக சான்றுகள். அது ரெண்டுக்குமே முதல்ல ஈமான்ல வேணும், உறுதி வேணும். ஈமான்ல நம்பிக்கையில அவசியம். அந்த நம்பிக்கை இஸ்திகாமத் உறுதி வேணும். பணிவு என்பதற்கு எதுக்கு எதிர்ப்பதம் பணிவு அப்படின்னா, பெருமைக்கு எதிர்ப்பதம் பணிவு. பெருமை யாருக்கு வரும்? பொருளாதாரம் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுங்க, கழுத்துல செயின் வரும், கையில செயின் வரும். ஏன் கேட்குறீங்க? கழுத்துல செயின், கையில செயின், புல்லட், ராக்கெட், அப்படியா இருக்கு. அப்படி செயின் அப்படி தெரியும், கழுத்துல அப்படி செயின் அப்படி கிடக்கும். சட்டை 4 பட்டன் அப்படி திறந்து விட்டுரும். துப்பு 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 சத்தம் கேட்கணும். அப்படி ஒரு பார்வை, என்னை எவனும் பார்க்கலாமா? எப்படிங்க? ரைட் அண்ட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட் அல்லது லெஃப்ட் ரைட். ஒரு பார்வை என்ன பெருமை. ஏன்னா நான் புல்லட்ல போறேன், இடத்துல போறேன், புல்லட்ல போறேன். கையில செயின், 4 விரலையும் முதல்ல சில பேர் போட்டுறேன். என்னையா இத்தனை போட்டிருக்க, சோசியக்கார மாதிரி கப்சடிக்க வேலை போட்ட மாதிரி போட்டிருக்கேன். வெள்ளி போடலாம்ல, அதனால வரிசையா போடும். என்னவா வெள்ளி போடலாமா? வரிசையா போடுங்க. கழுத்துல இது பண்ணக்கூடிய செயினு வெள்ளி போடலாம்ல, வெள்ளி போடலாம்ல. அதனால பெருமை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதே பேருக்கு பெருமை. இல்லாட்டி சட்டப்பட்ட மாட்டு பெருமை இல்லைப்பா, சட்டப்பட்ட மாட்டு மாட்டா போட்டு தெரியாத அப்ப பெருமை தானே. அப்ப ஒண்ணு செய்ய வெள்ளி போடலாம்ல, காலில் இருக்கிற கொலுசு வாங்கிப்போம். ஒரு ஆள் சொன்ன டீ மாஸ்டர் மணியனை போட்டு அப்படி ஆண்டிட்டு இருந்தார். பாய் நாய்க்கு லைசன்ஸ் பண்ணுவேன்னா ஓப்பனா இருக்கு. அது எவரா இருந்தாலும் தெரியும், மார்க்கெட்டுக்கு புறமானாலும் டக்குன்னு சொல்லிடுவேன்.
ஏன்னா அல்லாஹ் தனது திருமணத்தில் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஒரு மூமியோட ஒரு மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் பாவமும் அவருடையாகும் ஒருவருக்கொரு உற்ற நண்பர்கள் தப்போடு பின்மாறும் நன்மை ஏவார்கள் தன்னும் தீமை தடுக்கணும் பாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ணா சொல்றேன் சொல்லுவோம், அவனை திட்டிட்டு போறேன், பேசலாம் போறேன், அதை ஏசிட்டு போறேன், என்ன வேணாலும் போறேன். அவன் சொன்னாங்க என்ன நீங்க ஆளுக்கு வேலை சொல்லிட்டியா, அதான் வெள்ளி போடலாம், அதான் போட வேண்டாம்னு யார் சொன்னா, ஏன் திறந்து போட்டு வச்சிருக்க, அதான் போடலாம் இருக்கும்போது போட்டுக்கிற வேண்டியது அப்படின்னு. ஆமாம் போடலாம்டா, காலில் குளிச மாட்டேன், பெருமை இல்லை, மாடி போவியா, ஆச்சரியமா பார்ப்பேன், இது கூட இதோட பார்ப்பேன். ஆனா நீ காலில் குளிச்சு கொடுத்து வச்சுக்குவா, எல்லாரும் ஒன்னே ஆச்சரியமா பார்ப்பேன். ஏன் ஆச்சரியமா பார்ப்பா? ஓ இவனுக்கு என்ன கலந்துச்சு, காலில் பொம்பளை பார்த்த குளிச்சு மாட்டிருக்கான பாப்பான பண்ணா உலகம் அதிசயத்து பார்க்கும். அப்ப என்ன வந்து சொல்லுங்க, காசு சொல்ல உடனே பணி வரல, பெருமை வந்துச்சு. அதான் உங்களுக்கு நினைவு போடுறாங்க, பெருமை அணுவளவு இருந்தால் எங்க நுழைய முடியாது, சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. இங்க வேணா ஒரு துட்டு இருக்கிறனால உங்க வீட்டு சொர்க்கமா தெரியலாம், அது சொர்க்கமா உள்ளவரை நோடி பார்த்தா தான் தெரியும். அந்த காலத்துல எழுதுனா இல்லையா, பால் இருக்கும் பலம் இருக்கும் பசி இருக்காது, எல்லாம் இருக்கும் பசி வராது, பஞ்சடையில் காற்று வரும் ஏசிய வரும் தூக்கம் வராது. என்ன செய்யாது, தூக்கம் வராது. எங்க மாவட்டத்தில் ஒருத்தர் சுவருடைய அத்தாரிட்டி, அவர் தான் குமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டத்துக்கு சப்ளையர், அவர் தான் ஏஜென்சி. லாரியா சர்க்கரை உலகத்துக்கு மாவட்டம் 3 மாவட்டம் சப்ளை பண்றாரு. ஆனா அவர் சர்க்கரை சாப்பிட முடியாது, என்ன முடியாது. அவர் வீட்டில் இருக்கின்ற சர்க்கரை டப்பாவில் இருக்கிற எறும்பு சர்க்கரையை சாப்பிடும், ஆனா அவர் சாப்பிட முடியாது. என்ன இருக்கு, பசி இருக்கு, ருசிக்க முடியாது. அப்ப இதுக்கு பெருமை யார் பெருமை அளித்தார்? செத்தான் பெருமை அளித்தார். அல்ல என்ன சொன்னா, ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் சொல்றது யாரு? ரப்புல் ஆலமீன். என்ன செஞ்சிருக்கணும், படாத உழுந்துரும். உத்தரவு அல்லாட்ட இருந்துல, அவன் எதை பார்த்து செய்ய சொன்னாலும் செஞ்சிடும். இவன் என்ன செஞ்சான், அபா வஸ்தக்பர், அபா மறுத்தான், வஸ்தக்பர பெருமை அளித்தான். பணிவுக்கு எதிர்ப்பது என்னது, பெருமை. பணம் எடுத்தாத்திரம் பெருமை வருது, உடல் கொஞ்சம் அப்படி கம்பீரம் வருது. நான் என்னது சொல்றது, பெல்ட் அப்படின்னு ஒரு பெருமை வருது, பிளாக் பெல்ட் அப்படின்னு. என்ன பிளாக் பெல்ட் பெருமை. அபாவஸ்தக்பர் மறுத்தான், பெருமை அடித்தான். அல்லாஹ் கேட்டான், மனக்கல்லா தச்சு, டே நான் சொன்னேன் உன்னை தடுத்தது எதுடா அப்படின்னு நல்லா கேட்டான். யார்ட்ட? மேற்படியாண்ட. மேற்படியாண்டா தம்பி, நான் அவனை முடிச்சிருக்கான்னு பார்க்குறேன். யார் நிலவுல தம்பின்னா நீங்களா எனக்கு தம்பி. தம்பி அவனை இங்க கொண்டு வரணும். யார்ப்பா? சைத்தான். பத்தியெல்லாம் இங்க இல்லாங்க. ஏன்னா அவன் கூட்டாளியை சொல்லக்கூடாதுன்னு அவன் கவலையில் இருக்கான். சைத்தான கூட்டாளி ஆக்கலாமா? என்ன செய்யக்கூடாது? சைத்தான கூட்டாளி ஆக்கலாமா? அவனை நண்பன் ஆக்கக்கூடாது. அவனை பள்ளியாசலுக்கு வர்றியா, வெளியே நிப்பாட்டிடணும். பிரதர், நான் செருப்பு போகிற இடத்த பார்த்துட்டு உட்காந்து நான் உள்ளே போய் என் வேலையை முடிச்சுட்டு வருவேன், தொழுது என் ராக் கூட்ட பேசிட்டு வருவேன். செருப்பு போடும்போது நீ சேர்ந்துப்போம். அது வரைக்கும் செருப்பை பார்த்துட்டு உட்காந்து யார்கிட்ட சொல்லிடணும்? யார்கிட்ட சொல்லணும்? அவனு சொல்லிட்டு அங்கே உட்காந்து வச்சிடணும். இதுதான் அபாவஸ்தைப்பர் மறுத்தான், பெருமை அடித்தான்.
பெருமை என்ன பெருமை? அல்லாஹ் கேட்டவன என்ன சொன்னா? அன கலக்தஹு மின் நார் வ கலக்தஹு மின் தீன் சொன்னா. அல்லாஹ் நீ என்ன நெருப்புல படைச்சிருக்க, ஆதமத்தை ஆற்றால் மண்ணு அது சொல்ற மண்ணு மண்ணில வளர்ந்த பையனை போய் சிந்திச்சு சொன்னீங்கன்னா மண்ணாவது கல்லாவது சொன்னது யாரு? ரப்புல் ஆலமீன் இல்ல. அதோட நீ கேட்டுக்கணும். அதே உடனே என்ன செஞ்சா? இல்ல ஓடி ஓடிடு. பெருமை அடிக்கிறவனுக்கு இங்க வேலை கிடையாது. பெருமை அடிக்கிறவனுக்கு இங்க வேலை இல்லை, போ. அப்பதான் அல்லாட்ட அவன் அல்லாஹ் நம்புறான். நம்மளோட அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. பார்த்தீங்களா எப்படிங்க? அவனுக்கு நம்மளோட நம்பிக்கை இருக்கு. எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு? மறுமையில் அவன் தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முந்தி நரகவாதிகளுக்கெல்லாம், அதாவது கியாமத் நாளையில ஒரு ஜும்மா அவன் ஜும்மா வரையும் கேட்டுட்டு தான் நரகவாதிகள்லாம் நரகத்துக்கு போவாங்க. சூரத்து இப்ராஹிம் அந்த வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. யார் உரை நிகழ்த்துவா? அல்லாட்ட பெர்மிஷன் கேட்பேன். ரப்புல் ஆலமீன்கிட்ட வந்தா சொல்லுங்க, ஐயர்கள் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் பிரிந்து நில்லுங்கள். அல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ் கட்டுப்பட்டவருக்கான தொழுது வணங்கி ரப்புல் ஆலமீனுக்கு நினைவு கூறுது. இந்த உலகத்தில் வாழுகிற போது உயிரோடு இருப்பவர்கள் மரித்தவர்கள் ரெண்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கம் சொன்னாங்க? அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பவர், உயிரோடு இருப்பவர், அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருப்பவர் யாரு? மையத்திற்கு சமமானவர். அப்ப இந்த உயிரோடு இருந்தவர், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் தன் நாக்கில் திளைத்திருந்தவர் சொர்க்கத்துக்குரியவராக இருப்பார். வலதுகையில் பட்டோலை வாங்கியிருப்பார். இவர் எங்க நிற்பாரு? இடதுகையில் பட்டோலை வாங்கி சைத்தான் நண்பனாக்கியவரே குற்றவாளியில நிற்பார். அவனுக்கு சந்தோஷம். சைத்தான் பார்த்த உடனே அவன் அல்லாட்ட கேட்டுல வந்தான். ஆதமுடைய என்னை சொர்க்கத்துல இந்த ஆதத்தினால்தான் விரட்டி விட்ட, சொர்க்கத்தை விட்டு அவருடைய சந்ததி அத்தனை நேரத்தையும் நான் நரகத்துக்கு கூட்டி வர்றேன். அவருடைய முன்புறம் பின்புறம் வலதுபுறம் இடதுபுறம்னு ஆசீர்வாதத்தை காட்டி கூட்டு வந்துடுவேன். எனக்கு அவகாசம் கூட மறுமையில் எழுப்பப்படுறது வரைக்கும் கேட்டான். அல்லாஹ் பெர்மிஷன் கிராண்டுன்ட்டான். அவன் இப்போ உட்காந்து கெடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் மக்கள் தொழிலுக்கு வராமல் கெடுத்தான், நோம்பு வைக்காமல் கெடுத்தான், வட்டி வாங்க சொன்னான், சினிமா போக சொன்னான், விபச்சாரம் செய்ய வச்சு, இப்படி எல்லா காரியங்களும் செய்ய வைப்பான். ஆனால் அந்த காரியங்களை செய்ய வச்சுட்டு அதுக்கு அவன் ஒதுக்கிறான். பிரதர் நீ தான் தண்ணி அடிக்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பிரதர் நீ தான் வட்டி வாங்குற, எனக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது. நீ தான், நான் பொறுப்பு கிடையாது. மறுமையில் சொல்வான், எல்லாம் குற்றவாளியா நிற்கும் போது யாரெல்லாம் இவங்களுக்கு ஒரு குத்பாவை எடுத்துக்கலாமா, பேன் பண்ணலாமா அப்படின்னு கேட்பான். அல்லாட்ட அல்ல சொல்றேன் பெர்மிஷன் நான் பேச. அப்பதான் கூப்பிட்டு சொல்லுவேன், இன்னும் வாங்கல்னா வாங்கல, நல்லா வாக்களித்தான் வாக்குறுதியில் உண்மையாளன். நானும் வாக்களிச்சேன், ஆனால் நான் இப்போ மாறு செய்யறேன்ப்பா. நான் என்ன செய்யறேன்? மாறு செய்யறேன். நான் உங்களை கூப்பிட்டு நீங்க வந்தீங்க, இதுதான் எனக்கு உங்களுக்குள்ள தொடர்பு. ஏன் வந்தீங்க? நீங்களா உங்களை நொந்துக்கணும். உன் புத்திர நீயே செருப்பு வட்டி அடிச்சுக்கணும். என்னையும் உன்னால கொண்டு செய்ய முடியாது. யார் சொல்றான்? சைத்தாங்க பிரசங்கம். என்னையே உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, எனக்கு நீ எதையும் செய்ய முடியாது. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்தார்களோ அவருக்கு அல்லாஹ் இப்படித்தான் தண்டிப்பேன் அப்படின்னு அனுபவிக்கிறான். எங்க வச்சு சொன்னான் பாருங்க. மாஸ்டர் சொல்றான். இப்ப அவனால கேஸ் போடலாமா? போட முடியுமா? முடியாது. அவனை தண்டிக்க முடியாது. ஓம் புத்திர நீயா சிறப்பு
கழிச்சுட்டு ஒண்ணு நீயே நொந்துகொள், நான் கூப்பிட்டு நீ என்ன இருந்த. அந்த சைத்தான் என்ன சொல்லிச்சான்? பெருமை அடித்தான். அந்த பெருமை இந்த மனித சமுதாயத்தில் மாணவி செல்லாய் சொல்ற ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் சொல்லுகின்றவர்களிடத்துல இருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. பெருமை இருந்தா என்ன செய்ய முடியாதுங்க? சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அப்ப பெருமை இல்லாமல் இருப்பதற்கு எது வேண்டும்? முதல்ல நம்மகிட்ட பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகை வேண்டும். என்ன வேணும்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்து மனிதனை அப்புறப்படுத்தும். தொழுகை இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? தீய காரியங்களை அப்புறப்படுத்தும். தீய செயல் செய்ய கூடாது. எப்படிங்க? தீய செயல் செய்ய கூடாது. திருநெல்வேலியில டவுன்ல ஒரு பள்ளிவாசல்ல மகரிப் இஷா இதே மாதிரி உபதேசம். அவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து சொல்றேன், புரியல. நரகத்தை பத்தி 1/2 மணி நேரம் பேசியாச்சு, சொர்க்கத்தை பத்தி ஒரு 1/4 மணி நேரம் சொல்லியாச்சு. இதுதான் ஒருத்தர் அப்படி உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாரு. அவர் போதையிலேயே வர்றார். பள்ளிவாசலுக்குள்ள எப்படி வர்றாரு? போதையிலேயே வர்றாரு. நான் நரகத்துக்கு போக வேண்டாம், சொர்க்கத்துக்கு போவேன், நான் என்ன செய்யணும்? அவர் 2 நிலையில இருக்கார், 2 மனிதனா இருக்கார். நான் சொன்னேன், அவர் கையை பிடிச்சி சொன்னோம், சொர்க்கம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். யார் பாரு? ஒரு பையன் வந்தார், நீங்க வாப்பா. ஏன் இப்படி? ரொம்ப காலமா பழகிட்டாரு, குணமா இருக்காரு. நகைக்கடைகளுக்கு முன்பு இருக்கிற தூசியை கூட்டி தங்கத்தை போய் சாக்கடையில தண்ணியில கலந்து அந்த மண்ணை சுத்தம் பண்ணி அதில் இருக்கிறத எடுத்துட்டு போய் 1000 ரூபா ஒரு நாளைக்கு, 500 ரூபா ஒரு நாளைக்குனாலும், 1000 ரூபா எடுத்தா உயர் ரக மது, 500 ரூபா எடுத்தா அதுக்கடுத்து தாழ்ந்து குறைவான மது அழிச்சுவார். அருமைக்குரியவர்களே, இந்த இறையிலத்தில் உட்கார்ந்து சொல்றேன், இவர் ஒரு 40 நாளைக்கு தமாத்தில் அனுப்புங்க. நம்ம பர்க்கஸில் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. 40 நாள் ஜமாத்து போயிட்டார். எப்போது பார்த்தாலும் இந்த பள்ளிவாசல் தமாத்துக்கு போறதுக்கு முந்தி காலையில் ஒரு கடையில், மதியம் ஒரு கடையில், சாயந்தரம் ஒரு கடையில் மது அருந்து கொண்டிருந்தவர் ஒவ்வொரு தொழிலுக்கும் இந்த ஒவ்வொரு தொழிலே அப்துல் ரஹ்மான் பேரே எவ்வளவு பெரிய பேர். அவர் நுகர்ல இந்த பள்ளியாசலம் பார்க்கலாம், மகரிபுல கரெக்டாக இருப்பாரு. 2-3 மாத காலம் மருகமாயிட்டார். மதுவில் இருந்து விடுதலை பெற்றார். மதுவில் இருந்து செஞ்சாரு விடுதலை பெற்றார். என்ன செஞ்சாரு? எப்படி விடுதலை? நான் தொழுகையாளி. அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அருவருக்கத்தக்க காரியம் இருந்த மனிதனை தொழுகை என்ன செய்யும்? அப்புறப்படுத்தும். அப்புறப்படுத்துச்சு. தொழுகையாளியா மாறினார். மாறி அவர் எப்போது பார்த்தாலும் ஒவ்வொரு அங்க இருப்பார், மாசத்துல எங்க இருப்பார், ஆச்சரியம் எங்க இருப்பார் என்கிற நிலைக்கு மாறி அவருக்கு மரணம் அடைந்ததற்கு பின்பு ஒரு உரை நிகழ்த்த போற போது அந்த பையனை பார்த்து கையை பிடிச்சிட்டு அழுதான். என் தந்தை மதுவோடையே வரமித்திருந்தால் எவ்வளவு குற்றமாக இருக்கும். மதுவோடையே இருந்திருந்தால் அவன் ஈமான் இல்லாமல் இருந்திருப்பார். என் பாப்பாவுக்கு அன்றைய ஒரு வாய்ப்பாக திருந்துவதற்குண்டான செய்தியாக நீங்கள் சொன்ன செய்தி மூலமாக தொழுகையாளியாக மாறினார். தொழுகை அவர் அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்து என்ன செய்யும்? அப்புறப்படுத்தி விடும். அப்புறம் என்னத்துல பண்ணிவிட்டார்? ஏன்னா தொழுகையில் நிற்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மாணவர் குமார் இப்னு இஸ்லாம் கேட்கிறான். எப்படி கேட்டாங்க? மல் இஹ்சான் அப்படின்னு கேட்டாங்க. என்னங்க மல் இஹ்சான்? இஹ்சான் என்றால் என்ன? அன் தஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்கு. ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக். நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வணங்கு. அப்ப என்ன வந்துடும்? பயம் வந்துடும், பணி வந்துடும். யார் நம்மளை பார்த்துட்டா? அல்லாஹ் பார்த்துட்டா. டீச்சர் பார்க்குறாங்கன்னா மாணவர் சும்மா இருப்பான்ல,
பிடி சார் பார்த்தாருன்னா பிரேயர் அடிக்கும்போது எப்படி நிற்பான் மாணவர்? பயந்து நடுங்கி நிற்பான். அவன் எங்கே நிற்கிறான் பிடி சார்? இவன் வருஷம் கடைசி நின்னாலும் நினைச்சுவான் பயம். பார்த்துட்டாருன்னா முட்டில தட்டிடுவார். அந்த பயம் ரப்புல் ஆலமீன் முன்னாடி நிற்கும் போது நபிகள் நாயகம் சொன்னார், அன் தாபுல்லா ஃபைல்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக். அவனை நீ பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வணங்கு. அந்த பணியில் எதுல? தொழுகையில. சும்மா தொழுகிறன்னு பேர்ல அது நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிறது அல்ல. ரப்புல் ஆலமீன் முன்னாடி பணிவோடு. எப்படி பணிவோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள்? எப்படி பணி இருந்துச்சு? அர்த்தராத்திரி எழுந்து தொழுகிற போது உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மாத கத்தம் மின் தந்தி மாத கத்தம் மாவத்த அஹர், உங்களுடைய முன் பாவம் பின் பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டிருக்க, முழங்கால் வீங்குகின்ற அளவிற்கு, உடை நடுகின்ற அளவுக்கு அழுது, முழங்கால் வீங்குகின்ற அளவுக்கு நின்று தொழுகிறீர்களே. இப்படி தொழுகிறாங்க. அது எந்த தொழுகைய? தஹஜ்ஜத் தொழுகை. இதுல இருக்கிற பெரியவங்களாம் தொழுவ ஆரம்பிச்சிருக்காங்க தஹஜ்ஜத் தொழுகை. அதனுடைய ருசியை, சுவையை நீங்கள் அறிந்து விட்டால் அப்புறம் நீங்க விட மாட்டீங்க. எந்த தொழுகைய? தஹஜ்ஜத் தொழுகையுடைய ருசி. 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த குளிர்லையும் கூட பல்ல தேய்ச்சிட்டு தொழுதுட்டு ரப்புல் ஆலமீன் அவன் கையை விரிச்சு, யா இபாதி என்ன அடியாரே அப்படி கூப்பிடுறான். வானத்தில் முதல் வானத்தில் வந்து என் கேள்வி பாவத்தை மன்னிச்சிடுறேன், என் கேள்வி கேட்டதை நான் தர்றேன். அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். கால்கள் நீங்க என்ன பதில் சொன்னாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அப்தன் ஷக்கூரா, நன்றி உள்ள அடியான். எப்படி உள்ள அடியானாங்க? நன்றி உள்ள அடியான். என்னத்தினால? அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ள அடியாராக இருக்க ஆசைப்படுகிறேன். அப்படி நன்றி உணர்வோடு எனக்கு பொருளாதாரத்தை, பணத்தை, பதவியை, பட்டத்தை, எல்லா விதமான வாய்ப்புகளை வழங்கிய ரப்பு, நான் பிச்சைக்காரன். அந்த பணிவு தொழுகைக்கு வரும். அதெல்லாம் ஜமாத்து. நம்ம வீட்டில் காலையில் ஒருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா பசிக்கணும்னு 5 ரூபாய் கொடுத்தோம்னா அவர் வந்து நிற்க பாருல, காலையில் என்கிட்ட பிச்சை வேணாம் வந்திருக்கா, நீ ஓடி முடியுமா? போமா. ரப்புல் ஆலமீன் நீயும் ஒன்று அவனும் ஒன்று. ரப்புல் ஆலமீன் அவனுடைய பார்வையில் நீயும் ஒன்று அவனும் ஒன்றுதான். அவன் வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒண்ணு. அங்க வந்து உனக்கு என்ன வந்துடக்கூடாது, நான் பணக்கார பக்கத்துல யோசிக்கவா, விருந்துல வேணா நீங்க சொன்னாங்க. அவன் பக்கத்துல ரெசுலாட் வந்து முக்காத்து குறைய சொன்னாங்களே, முகமது உன் பக்கத்துல ஒரு என்ன அன்றாடம் காட்சிகளை வச்சுக்கிட்டு என்னையா அப்படி சொன்னாங்க. இல்ல அதுக்கு இங்க வேலை இருக்கா? வேலை இல்லை. அப்ப பணம், பதவி, பட்டம் என்ன வேணாலும் இருக்கட்டும், உள்ள நுழைகிற போது அடிமை அடிமை அடிமை. யாருக்கு அடிமை? ரப்புல் ஆலமீனுடைய அடிமை. அது எப்ப வரும்? தொழுகையில் குஷ்ர, பொதுமையில் விவேச்சம், தொழுகையில் பயபக்தி வந்தால் வரும். இல்லை நினைச்சியாது வராது. அப்ப என்ன வேணும்? பணி வரணும். ரப்புல் ஆலமீன் அந்த பணிவோடு கேட்கணும், துஆ கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுத்தந்த வரையில் அதில் நீங்கள் அதிகமாக ரப்பனா ஆத்தினா கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த துவாவே போதும் எல்லாத்துக்குமே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். இதுவே பெரிய அர்த்தம், புஷ்டியான. என்ன அர்த்தம் புஷ்டி? ரப்பனா இறைவா ஆத்தினா எங்களுக்கு தா ஃபித் துன்யா, இந்த உலகத்தில்
உலகத்தில் தான் ஹசன் அழகானதை மனைவியா அழகு. இளைஞர்கள் கேட்டான் படிப்பா, படிக்கிறவன் கேட்டா அழகு. எல்லாத்துலையுமே அழகு. படிக்கிறவன் படிக்கிறதுல கேட்கிறான் அழகு. திருமணம் முடிக்காத இளைஞர் கேட்கிறான் மனைவிக்கு அழகு. பொருளாதார ரீதியாக கஷ்டம் இல்லாமல் அழகு. உலகத்தில் எதெல்லாம் சிரமமோ அந்த சிரமம் இல்லாமல் அழகு. ஹசன் அழகானவற்றை எல்லாத்தையும் தந்தது. மர்மையில் அழகு. என்ன அழகு? கேள்வி எனக்கு லேசா போட்டு போதும் போதும் போ, எல்லாத்தையும் பதில் நான் முடி நாட்டில் வச்சிருக்கேன். போ, உன் கேள்வி எனக்கு இல்லை. போ, அழகைத்தா பக்கினா அதாபண்ணா நரக நெருப்பிலிருந்து எங்களை என்ன செஞ்சிரு? காப்பாத்து. இந்த துவா எல்லா நேரத்திலையும் எல்லா நிலைகளையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? பணிவன் கையை ஏற்றுற போது என்ன செய்யணும்? பணி. அப்ப துவாவை கேட்கிற போது நாம பிச்சைக்கார, அவன் படங்க. வல்லாஹ் அவன் செல்வந்தன். உலகத்தில் யாருடைய உதவி தேவையற்றவன். அவனுக்கு யாரோட உதவி செய்யணுமா? ومن شكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن الله غني عن العالمين. الله قرآن சொல்றார். ومن شكر فإنما يشكر لنفسه. எவன் நன்றி செலுத்துகிறானோ அவனுக்காகத்தான் நன்றி செலுத்துகிறான். ومن يكفر அவன் நன்றி செலுத்துற மாதிரி செய்யறாங்க. فإن الله غني عن العالمين. அல்லாஹ் உலகத்தார் யாவரையும் தேவையற்றவனாக இருக்கின்றான். அப்ப யார்கிட்ட கேட்டுக்கணும்? அவன்கிட்ட பணிவோட கேட்கணும். நன்றி செலுத்துறியா? உனக்கு தான் நன்றி செலுத்திக்கிற. உனக்கு அவன் தந்ததுக்காக நீ நன்றி செலுத்துகிறாய். அதுக்கு நன்மை தந்துடுறான். அப்ப துவாவில என்ன செய்யணும்? பணிவு வேண்டும். இஸ்லாத்தில் இருக்கின்ற எல்லா வணக்க வழிபாடுகளிலையும் எனக்கு பணிவு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அடுத்து பலியிட கனவு கண்டு அடுத்து பலியிடுறது என்னது? அல்லாஹ் சொன்ன பணிவு செய்யுது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னான்? வயது புத்தலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின் ஃபதம்மஹுன்ன. இப்ராஹிமுக்கு நாம் சில உத்தரவுகளை போட்டோம், அறிஞ்சாரே அதை பூர்த்தியாக்கினார். அஸ்லிம் நீ கட்டுப்படு என்று சொன்னோம். அஸ்லம் திரப்பில் ஆலமீன் அகில உலகங்களை படைத்த ரப்புக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று சொன்னார். சொல்லிட்டு எடுத்தாரு. டக்குன்னு போய் மகனுக்கும் சுடர். யா குணை இன்னி அரா பின்மனாம என்னது பகுக்க, என் அருமை மகனே உன்னை அடுத்து பலியிட கனவு என்பேனப்பா. யா பத்திப்பல் சத்ததினு இன்ஷா அல்லாஹ், யா பத்திப்பல் சத்தமுர் இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், சத்ததினு இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். என் அருமை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு அவ்வாறு உத்தரவு போட்டிருப்பானே, ஆனால் என்னை நீங்கள் செயல்படுத்தாதே, அவ்வாறே செயல்படுங்கள், என்னை நீங்கள் பொறுமையாளராக பெற்றுக் கொள்வீர்கள். உடனே போன அறுக்க துணிந்தார். உடனே அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னான், யா இப்ராஹிம் கது சத்தத்த ருயா, நீ கனவை மெய்ப்பிடித்தையா. அல்லாஹ் சொல்லிட்டானா கட்டுப்படணும்ல. அஸ்லேம் கட்டுப்படு, அஸ்லத்தில் ரகுலாலே ஆகிய உலகங்களை படைத்த ரப்புக்கு கட்டுப்பட்டேன். மனையை கொண்டு விட்டு விட்டுட்டேன், பிள்ளையாரு அறுத்துறேன். அதான் பணிவு. அப்ப இந்த பணிவு நம்மிடத்துல இருக்குமே ஆனால் நம்ம என்ன செய்யலாம்? இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெற முடியும். எல்லா நபிமார்களும் பணிவோடு இருந்தார்கள். பணிவு நேரத்தில் துணிவோடு இருந்தார்கள், துணிவு நேரத்தில். அதுக்கு இப்ராஹிம் ஸலாத்துடைய வரலாறு சொல்லலாம். துணிவு. மன்னர் முன்னாடி போய் நிற்க, அரசர் அவன் முன்னாடி போய் நிற்க, அவன் முன்னாடி தியாகத்தை வந்து சொல்லணும். தௌஹீதை எடுத்து வைக்கின்ற
பொறுப்பு நபிமார்களுக்கு இருக்கலவா, நபிமார்கள் அந்த அப்ப சொன்னாங்க. இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். அப்ப அவங்க காலத்துல, இப்ராஹிம் காலத்துல மன்ன அரசனுக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் கொடுத்தோடனே அவன் அகந்தையில ஆணவத்துல நான் தான் கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்க மத்தியில போய் சொல்றார். என்ன சொல்றாங்க? என்னுடைய ரப்பு உயிர் கொடுக்கின்றான், உயிரை எடுக்கின்றான். நீ ரப்புன்னு சொல்லியப்பா, நீ ரப்பு இல்ல, என் ரப்பு யார் தெரியுமா? உயிர் கொடுப்பான், உயிர் எடுப்பான். கால ஆன ஒளி ஓமி, அவன் சொன்னான் நானும் உயிர் கொடுப்பேன், உயிர் எடுப்பேன். அவர் சொல்லி என்ன, 2 கைதியை கூப்பிட்டு வந்து, ஒரு கைதியை கத்தல் உயிரை எடுத்துட்டேன், இன்னொரு கைதியை தர்கடை கோட்டை கொடுத்தேன், பஜா உயிர் எடுத்தேன், உயிர் கொடுத்தேன். எப்படி பாருங்க, அவர் முன்னாடி போய் நிற்கிறார் தைரியத்தோட, உயிர் கொடுத்தேன், உயிர் எடுத்தேன். அப்படியா? அப்பதான் சொன்னாரு, கால இப்ராஹிம் வைநல்லா ஏத்தி பிஷம்சி மினல் மஷ்ரிக் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். என் ரப்பு இருக்கானே, என் ரப்பு அல்லாஹ் இருக்கான்ல, சூரியன் எங்க உதிக்கும்? காலையில் எங்க உதிக்கும் சூரியன்? தம்பி இங்க வா, சபைக்கு வா. இங்கே போற, இங்க வா, இங்க வானா ஏன்னா கூப்பிடுறேன், உட்காரு. சூரியன் எங்க உதிக்கும்? எந்த திசையிலப்பா சூரியன் உதிக்கும்? போச்சு போங்க. எங்க உதிக்கும்? கிழக்கையா மேற்கையா? கிழக்கு, மேற்கு இல்லை. சூரியன் எங்க உதிக்கும்? கிழக்கு. எங்க அடையும்? மேற்காடு. அப்ப இப்ராஹிம் இஸ்லாம் மன்னர் முன்னாடி, அரசன் முன்னாடி சொல்றாரு, நான் கடவுள் சொல்லிட்டு இருக்கேன், நான் உயிர் கொடுப்பேன், உயிர் அப்படின்னு உடனே ஒருத்தனை கொண்டுட்டு ஒருத்தனை உயிரோடு விட்டு கைதிய மத்தியா நான் தான் கடவுள்னா. அப்பதான் இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னாங்க, துணிந்து சொன்னார்கள், துணிந்து இருந்தார்கள். என்ன சொன்னாங்க? என் ரப்பு கிழக்கே சூரியனை உதிக்க செய்து மேற்கே மறைய செய்யலாம். நீ மேற்கே உதிக்க வச்சு கிழக்கு மறைய வேண்டாம். என்ன சொன்னாங்க? يأتي بالشمس من المشرق فأتي بها من المغرب وبهت الذي كفر. என்ன செஞ்சா? அநியாயக்காரர்களுக்கெல்லாம் நேரடி நடக்கணும்னா காட்ட மாட்டா, வாய் மூடி நின்றான், துணிவு. இதே துணிவை பெங்களூர்ல பார்த்தோம். ஒரு பொம்பளை இருந்து சுத்தி சைத்தான்கள், கோனாய்கள், நரிகள் எழுந்தா புர்கா போட்டு வந்த பொம்பளை, புர்கா போட்டு வந்த பொம்பளை போய் போரா செஞ்சு நிற்கிறான். பார்த்தா கேட்கான். அந்த பொண்ணு ஒரே ஒரு குரல் தான், ஒத்தையாக நின்று, துணிந்து நின்று ஒத்தை குரலிலே பெண் பிள்ளையாக இருந்து சுத்தி நிற்கிற நாய்கள், ஓநாய்கள், வெளிநாய்கள் மத்தியிலே சொல்லுது, அல்லாஹ் அக்பர். உலக நாடுகளே ஒரு நடுங்கு நடுங்கிடுச்சு. அரபு நாடு ஒன்று கூப்பு சொல்லி, என் ஊரில் நீ குடியுரிமை ஆகிடு, நீங்க வந்துரு. அந்த பெண்மணி படம் போட்டு அரபு நாட்டில் பெரும் பில்டிங்ல படத்தை போட்டு அல்லாஹ் கையை உயர்த்து சொல்வதை போட்டு அப்படியே டிஜிட்டல் இறக்கினான். கண்ணாடி பேனையில ஓடுது, லைட்ல ஓடுது, எல்இடி. என்ன கூப்பிடுறான்? என் ஊருக்கு வந்துரு, உனக்கு இந்த நாட்டில் குடியுரிமை. என்ன வார்த்தை கிடைத்து பரிசு? குடியுரிமை. அல்லாஹ் அக்பர். சுத்தி நிற்கிற போல சைத்தான்கள், ஆண்கள். அந்த துணிவு, அந்த துணிவு நமக்கு வேண்டும். பணிவு இருக்கிற அதே நேரத்தில் துணிவு இப்ராஹிம் அவர்களுக்கு இருந்ததை போன்றே நெருப்பு குண்டத்தில் போடுவதற்கு இப்ராஹிம் அவர்கள்ட்ட என்ன கேட்டாங்க? யா இப்ராஹிம், இந்த இப்படிப்பட்ட இந்த செயல் நீதான் செய்தீர்களா என்று கேட்டாங்க. நீதான் செஞ்சியா அப்படின்னு அவர் சொன்னாரு, நான் என்னப்பா செஞ்சேன், பெரிய தெய்வம் நீதான் வணங்கிட்டு இருக்காரு, படா சாமி இருக்காரு, படா தெய்வம் இருக்காரு, கேளு. அதை எப்படிப்பா பேசணும்? அதைத்தானே நான் சொன்னேன், பேசாது. அதைத்தானே நான் சொன்னேன், உனக்கு நன்மை செய்யாது, தீமை செய்யாது.
அதுக்கு போய் நீங்க வந்து வணங்கிட்டு சொன்னேன், நெருப்புடத்துல போடுங்கன்னாங்க, மறுத்தாங்களா? அந்த துணிவு. அதே நேரத்தில் அருமைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய நபிமார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? குர்ஆன் எடுத்து படிங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்களுக்கு எல்லாம் என்னமெல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். எல்லா உயிர் ஜீவன்கள் பேசுவதையெல்லாம் கேட்கின்ற ஆற்றலை அவர்களுக்கு வழங்கினான். காற்றை அவர்களுக்கு வசப்படுத்தி தந்தான். இருந்தால் காற்றை வசப்படுத்தி தந்திருந்தான், ஜின்களை வசப்படுத்தி தந்திருந்தான். அவர் கேட்டார், எனக்கு தந்த மாதிரி வேற யாரும் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டார். யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹத்தா இதா தவரா வாதின் நம்லத் காலத் நம்லத் யா அய்யுஹன் நம்லு உதுகுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். சுலைமானும் அவருடைய படைகளும் ஒன்று திரண்டு வருகிற போது எறும்பு புக்கும் சொல்லுது. யாருக்கு சொல்லுது? எறும்புகள்கிட்ட சொல்லுது. நம்ம மாதிரி மைக் போட்டுக்கிட்டாரு, ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூப்பிட்டுட்டார். மைக்கை போட்டு எறும்பு இல்லை, எறும்பு சொல்லுது, யா ஐயோ நம்மளுக்கு குழு மசாக்கிருக்கும், ஓ எறும்புகளை நீங்கள் உங்கள் கூட்டுக்குள் சென்று விடுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானும் ஜுனூதுஹு, சுலைமான் அவருடைய படைகள் வருகிறார்கள். லா யஷ்உரூன், அவர்கள் அறியாமல் உங்களை எழுந்துறாங்க, எந்திரிச்சுவாங்க. உடனே இந்த செய்தி யாருக்கு காதில் கேட்குது? எது பேசுச்சு? எறும்பு பேசியதை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஐயா பயத்தை பார்த்தியா இந்த படைகளுக்கு அப்படின்னு பெருமை அடிச்சாங்களா? பெருமை வந்துச்சா? என்னை கண்டு இந்த எறும்பு படைகள், என் படைகளை கண்டு எறும்பு படைகள் அப்படின்னாங்களா? எனக்கு ஜின்களை எல்லாம் வசப்படுத்திருந்தன அப்படின்னாங்களா? காலம் தூக்கி விட்டாங்களா? இல்லை. அப்போது அந்த சொல்லை கேட்டு அவர்கள் புன்னைத்து கொண்டு சிரித்தார். சொன்னாரே, ரப்பி யாவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹ் வ அத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். இறைவா, நீ என் மீதும் என் பெற்றோரின் மீதும் புரிந்துள்ள உன் அற்புடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும். இந்த பதவி, பட்டம், அந்தஸ்து அத்தனை கொடுத்ததுக்கு என்ன செய்யணுமா? நன்றி செலுத்தணுமா? நான் நன்றி செலுத்தவும், நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யவும். இப்படி அமல சாலிஹன் தர்லா, நான் செய்யற அமல்ல நீ பொருந்திக்கிற அமலா இருக்கணும், சும்மா ஊருக்கு வச்சுற அமலா இருக்கணும். வாதுகில்னி பிரஹ்மதிக, உன்னுடைய ரஹமத்தில் எங்களை நினைத்து பூந்தி விடு. ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உன்னுடைய நல்லடியார்கள் சேர்த்தருள்வாயாக. ரஹமத்திலே சேர்த்து உன்னுடைய நல்லடியார்கள் என்னை சேர்த்து விடு. யாரு கேட்டா? என்ன அந்தஸ்து இருந்துச்சு? காலத்தை வசப்படுத்தி தந்தான், ஜின்களை வசப்படுத்தி தந்தான், உயிர் ஜீவன்கள் அத்தனையும் பேசுவதை கேட்கின்றார். வாய்ப்பை ஆற்றலை தந்தான். பணிவு இருந்துச்சு. பட்டம் பதவி கிடைக்கிறதற்காக வேண்டி என்ன வந்துடல, பெருமை வந்து விடவில்லை. அவர்கள் என்ன செய்யற கிபிரியத் வந்து விடவில்லை. என்ன செஞ்சாங்க? கிபிரியத் இல்லாதவர்களாக இருந்தார்கள், பெருமையற்றவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் என்ன செஞ்சாங்க? நன்றி செலுத்துகின்ற நல்லடியார்கள் தன்னை சேர்த்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக. அந்த பணிவும் துணிவும் அவசியம். பெருமை சைத்தானுடைய வாரிசுகளுக்குத்தான் சொந்தம், சைத்தானுடைய நண்பனுக்குத்தான் சொந்தம். எவர் சைத்தானை பின்பற்றுகிறாரோ அவர் அவனோடு நாளை மறுமையில நரகத்தில் இருப்பார். சைத்தானுடைய அடிச்சூடுகளில் இருந்து விலகி இருப்பதற்குத்தான் இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டுச்சு.
தலைப்புக்கு உண்டான செய்திகள் அநேகம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து விட்டால் துணிவு வரும். நம்பிக்கையில் பலகீனம் இருந்தால் என்ன செய்யும்? கோடைத்தனம். அதனால என்ன செய்யணும்? பணிவு, தொழுகை, இன்னவர நற்கரிகைகள் செய்கின்ற போதெல்லாம் தர்மம் செய்யணும். பெருமைக்காக செய்தால் தர்மத்துக்கு நன்மை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மன் தஸத்தக யுராயி ஃபக்கத் அஸ்ரக. யார் பிறர் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி தர்மம் செய்யறானோ அவனை பார்த்துருக்கான். அப்ப பார்த்து 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கொடு. யார் இல்லைன்னு வச்சுக்க விரட்டி விடுது. அவனை என்ன அர்த்தம்? அந்த 100 ரூபாய் யாருக்காண்டி கொடுத்தான்? இவனை பெருமை பேசுறதுக்காண்டி கொடுத்தான். யாரு? பக்கத்தில் இருக்கிறான். நீ தர்மம் 100 ரூபாய் விட்டாண்டா. அவன் போய் நின்று 100 ரூபாய் அதுக்காக கொடுத்தீங்கன்னா உனக்கு என்னதுன்னா சிரிப்பு செய்து விட்டாய். மண் சாம யுராயி ஃபக்கத் அஸ்ரக, மண் சல்லா யுராயி ஃபக்கத் அஸ்ரக. பிறர் பார்க்க என்பதற்காண்டி தொழுதான சிரிக்கு, பிறர் பார்க்க என்பதற்காண்டி நோன்பு வச்சால் சிரிக்கு, பிறர் பார்க்க என்பதற்காண்டி தர்மம் செய்தால் சிரிக்கு. யார் பார்க்கலாம்னு சொல்லணும்? இன்னமான உதவி வஜில்லா. ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வை திருப்பொருத்ததற்கு தான், வேற எதுக்காண்டி இல்ல. நீ கொடுத்து கொடுத்து சிறந்த காலம் அப்படின்னு சொல்றதுக்காண்டி அல்ல, வாரி வழங்க வல்லல் சொல்றதுக்காக அல்ல. என் ரப்பு தான் எடுத்துப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, பணிவும் துணிவும் அவசியம். இஸ்லாமினுடைய அனைத்து அமல்களும் பணிவை போதிக்கிறது, பணிவை தருகிறது. அந்த ஈமானிய உணர்வு துணிவை தருகிறது. எழுதணும் துணிவு. ஈமானில் நம்பிக்கையில் இஸ்திகாமத் உறுதி இருந்தால் அந்த பெங்களூரில் சொன்ன அந்த சகோதரிக்கு இருந்த அந்த வீரம், அந்த நேரத்தில் இதை சொல்லணும்னு ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்லுச்சு? அல்லாஹ் அக்பர் சொல்லுச்சு. சுத்தி நின்ற ஓனாய்கள் உதறி எடுத்து ஓடினாங்க. பார்த்தீங்களா? இந்த தத்தக்கில்லாக எஜால்லவும் மஸ்ரகா. அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சினால் எதிர்பாராத புறங்களில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவியை கொண்டு இறக்கிடுவான். டக்குன்னு வந்து இறங்கிடும். முடிஞ்சா அவனை வைத்து வெட்டினான். இந்த பெண்ணை சுற்றி காலேஜுடைய பொறுப்பாளர்கள் வந்து சுற்றி நின்று நீ போமா, நீங்களே வெளியே போகலாம் செஞ்சாங்களா? தக்பீர் கிடைச்ச சிரமம் பார்த்தீங்களா? அந்த துணிவு நமக்கு தேவையை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹ்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ